ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ் ஷோவில் சாதியை ஆதரிப்பவர்கள் எதிர்ப்பவர்கள் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க. ஆரம்பிக்கலாங்களா? மாற்று ஜாதியில் திருமணம் செய்வதை ஆதரிப்பவர்கள் விசஸ் எதிர்ப்பவர்கள். நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். நீங்க எல்லாம் வேற ஜாதியில திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றவங்க, நீங்க எல்லாம் ஒரே ஜாதியில தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றவங்க. கரெக்டா? ஓகே. மாற்று ஜாதியில் திருமணம் செய்வதற்கு கட்டாயம் கூடாதுன்னு சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? பலது இருக்குதே, எதை சொல்றது? மேயிறது வனமா இருந்தாலும் சேர்றது இனமா இருக்கணும். எங்க வேணாலும் போய் வாழலாம் சார், ஆனா சேரணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே தான் சார். ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. நீ படி என்ன வேணா செய், ஆனா கல்யாணம் பண்ணா ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணு. ஏன் பண்ணணும்னு கேக்குறேன். அதுக்கு ஆன்சர் தெரியாது. அவ்வளவுதான் சார் சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமானது. தமிழ் சாதிகள்ல ஒவ்வொரு சாதிகளுமே தமிழ் சாதியா? தமிழ் சாதி. ஒரே ஜாதியில் நீங்கள் திருமணம் செய்தால்தான் நம்முடைய வாழ்வியலும் நம்முடைய வரலாறும் வரலாறு என்னங்க வரலாறு பேசுற? நீங்க கலப்பு திருமணம் செய்தால் அதுல என்ன ஒரு வாழ்வியல் இருக்கு? வாழ்வியல் கிடையாது, அது ஒரு வரலாறு கிடையாது. பைத்தியக்காரங்களா நீங்க? என்ன வரலாறுன்னு தான் புரியல சார். ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணா குடும்பத்துல ஒத்துமை இருக்கும் சார். தேவையில்லாத அந்நியர்களோட பிரச்சனைகள் எதுவும் நமக்கு இருக்காது. நீங்க ஜாதி வித்து ஜாதி பண்ணும்போது அதனால வீட்டுல குழப்பங்கள் வரும் சார். ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணா பிரச்சனை வந்ததே இல்ல, டிவோர்ஸ் போனதே இல்ல. இப்ப நான் என்ன உன சொல்றது? இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான் சார். நீங்க இந்த ஜாதிக்காரங்க அப்படிங்கறங்காட்டி இங்க தண்ணி பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னோட குழந்தைங்க என்ன கேட்காங்கன்னா, மம்மி நானும் அங்க போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நம்மலாம் அங்க போக கூடாது மேடம், தெரிஞ்சுதான் உட்காந்துக்கிறீங்களா? புரியல. கூடாதுன்னு என் குழந்தை அந்த இடத்துல கேட்கும்போது ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு நான் சொல்லி கொடுப்பேனா, இல்ல நம்ம இந்த ஜாதி அதனால நம்ம ஒதுக்கி வச்சிருக்காங்க நான் சொல்லி கொடுப்பேனா? இதுல என்னப்பா சந்தேகம்? நீங்க ஆக்சுவலி ஜாதிகளடி பாப்பா தான் சொல்லணும். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுல என்ன பிரச்சனை சொல்றப்பா. ஜாதி மாதிரி திருமணம் பண்ணா அந்த இடத்துல அசிங்க அவமானம் இருக்குன்னு சொல்றேன். இதே நான் ஏன் ஜாதியில கல்யாணம் இதெல்லாம் எங்கேயும் கிடைக்காது. ரொம்ப அபூர்வம். வெரி ரேர். இந்த மாதிரி காமெடி எல்லாம் கேட்க ரொம்ப ரேர். இல்லைங்க, எனக்கு புரியல. இப்போ அவங்க இந்த ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணா அசிங்கப்படுத்துன்றாங்க. அதுக்கு அவங்களே கை தட்டிக்கிறீங்க. நீங்களே அசிங்கப்படுத்துறீங்க, நீங்களே கை தட்டிக்கிறீங்க. என்ன அது ஒண்ணுமே புரியல எனக்கு. அந்த அக்கா சொல்ல போனா இந்த பக்கம் உட்காந்து பேசணும். அவங்க என்னன்னா அந்த கூட்டத்திலே உட்காந்து அசிங்கப்படுத்துறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கே ஆதரவா பேசுகிறாங்க. எனக்கு புரியலைங்க, என்ன மென்டாலிட்டியில உட்காந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அது சண்டை போடுறேங்கிறீங்க. சண்டை போட்டு நீங்க இங்க தானே உட்காந்து அங்க உட்காந்துக்கிறீங்க. புரியல. குட் क्वेश्चन. ஒரு ஜாதி மாதிரி திருமணம் பண்ணி நான் பட்ட அசிங்கம் அவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு அசிங்கப்படுத்தாம இருந்தா போச்சு. புரியுது. நீங்க கை தட்டுறீங்கன்னு புரியல. அந்த பொண்ணு நான் ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் கூட ஒரு கூச்சநாச்சமே இல்லாம கை தட்டுறீங்க எல்லாரும். அவங்களே அசிங்கப்படுத்திட்டு அவங்களே கை தட்டிக்கிறீங்களா? அந்த பொண்ணு என்ன சொல்லுது? சாதி மாதிரி திருமணம் பண்ணதுனால தான் நான் இப்ப கஷ்டப்படுறேன், யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. அதுக்கு தான் நாங்க கை தட்டுறோம். நீங்க கை தட்டினா என்ன அர்த்தம்னா, ஆமா ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணா நானும் அசிங்கப்படுத்துவேன்றீங்க. கிடையாது சார். இப்பவாது நீ உணர்ந்து இருக்கிறியேன்னு சொல்றோம். சார் இவன் என்ன பண்ண சார்? ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நடந்த கொடுமை நடக்கலாமா நடக்க கூடாதா? சாதி மாதிரி கல்யாணமே நடக்க கூடாது. அது நடந்தா தானே இது நடக்குது. இப்படியே பேசினா ஒரு பைத்தியம் தானா பிடிக்கும். ஒரு சின்ன விஷயம் சார். ஏன்னா இனத்தோட சேரணும். இது மாறுச்சுன்னா அது அறிவியலுக்கு மாறணும். அறிவியலா? இதுலங்க அறிவியல். அவர் பேசும்போது தமிழ் ஒரு இனம்ங்கறாரு. நீங்க ஜாதிய இனம்ங்கறீங்க. எது இனம்? மாடு இனம், ஆடு இனம், மனுஷ இனம். சாதி இனம் தான் சார். மனுஷனான்ட்டாரு. அப்புறம் ஜாதி இனம்ன்றாரு. புரியல. மனுஷன் என்னன்னா அப்ப என்ன? அது தனி கேட்டகரி வச்சுட்டாங்க போல. இப்போ மனுஷன்றதே தனி கேட்டகரி, ஜாதின்றது அதுக்கும் மேல பழகுது, வேற பிரிவு பழகுது. அது மனுஷ பிரிவே கிடையாது. அதாவது நம்ம மிருகம் மனுஷன் நினைச்சுன்னு இருக்கிறோம். ஜாதின்னு இன்னொரு கேட்டகரி இது போல. இப்பதான் இவர் சொல்லி எனக்கு தெரியுது. அதுல மாறுனா குழப்பங்கள் வரும். இனிமேல எங்களால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. யாரோ உணர்ச்சி வசப்படாதீங்க. ஒரே ஒரு நிமிஷம் இங்க வாங்கலாம். இதோ வந்துட்டேன். நீங்க என்ன ஜாதி எனக்கு தெரியாது. உங்க ஜாதியை சேர்ந்த யாரோ ஒருத்தங்க இருக்கான். கண்டுபிடிங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இனம் தானே. இனத்தை பார்த்தா கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிங்க. இல்ல சார், எனக்கு உங்களை பார்த்தா மறுது. அவருக்கு உள்ள போறாரு.
அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. எனக்கு தெரியும். நான் என்ன ஜாதி நான் என்ன கேட்கவும் இல்ல. நீங்க சொன்னது முதல்ல தப்பு கூட. இவ்வளவு பேர் தெரியல, எனக்கு உங்களை பக்கம் தெரியும். அப்பதான் ஒரு கேள்வி கம்மியா கேட்பாரா? நீங்க இனம் இனத்தோட தெரியும் சேரும். நீங்க சிங்கத்தை பார்த்தா சிங்கம் தெரியும், புலியை பார்த்தா புலியும் தெரியும். உங்க இனத்தை கண்டுபிடிங்க சார். இங்க வாங்க சார். சொல்லுங்க. ஏன் இனம் இந்தா இருக்கு சார். ஏய் நீங்க என்னங்கடா வரீங்க? வெள்ளையும் சொல்லிமா தொப்பையை தள்ளிக்கிட்டு. உங்களதான் சலதான வைக்கணும். தமிழ்ல ஒரு இன்னொன்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு இங்க ஒரு 4-5 ஜீவன்கள் சிரிக்கிறாங்க. அப்ப இவங்க எல்லாம் எங்க இனமே கிடையாது. போ உன் கூட்டத்தோட போய் ஒட்டிக்க போ. நான் இப்போ தெளிவா சொல்றேன் சார். நான் இப்போ இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன். இதுதான் யாழ். ஓகே, இந்த பக்கத்துல இருக்கவங்கள யார் உங்க இனம் சொல்லுங்க சார். அப்புறம் எங்களை வச்சுதான் இந்த நிகழ்ச்சி. அப்படிதானே? அதுல உங்க இனம் யாருன்னு சொல்லி கேட்கீங்கன்னா அப்படி எப்படி அர்த்தம்? எங்களை வச்சு மிரட்டுறீங்களா? புரியலையா? மிரட்டல சார். வீணடப்பு செய்வோன்றீங்களா? சும்மா அதிரதுல உங்க ஜாதியை ஒரு இடம்னு சொல்றீங்க. அப்ப இனத்தை பார்த்தா தெரியணும். எனக்கு தெரியல சார். இப்ப ஜாதி இனம் கிடையாது. உட்காரு. ஜாதி இனம் இருக்கு. ஏன் இனங்க இல்ல சார். இங்க வா. அந்த அம்மா ஒன்னு சொல்லுமோ ஒன்னு சொன்னாங்க. நான் வந்து ஜாதி மாதிரி திருமணம் பண்ணதுனால எனக்கு நிறைய கொடுமைகள் வந்துச்சு. அப்படி சொல்லும் போது யாருக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி அவன் ஆட்படவே இல்லையா? என்னப்பா பண்ண சொல்ற? எனக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. ஆனால் அவர்கள் கலப்பு திருமணம் செய்ததால் தான் இத்தகைய நிகழ்வு நடந்தது என்று நினைக்கும் போது அது அதைவிட குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. தூய தமிழ். நீங்க தப்பு பண்ணதுனாலதான் தண்டனை. எது தப்பு? கலப்பு திருமணம் செய்வது தவறு. அந்த தவறுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். என்னுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஏன் நீங்க கெடுக்கிறீங்க? உட்கார்ந்து திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளாளுக்கு பெரிய நீங்க பெரிய ஆயிரத்தி 6-7 மூளை வச்சு உங்களுக்கு திருமணம் செஞ்சுக்கிறோம். நாளைக்கு போய் தெலுங்கு, கன்னடா, மலையாளத்துல பண்றோம். தமிழுக்கான சேஃப்டி என்ன சார்? இல்ல இப்ப சாதி பத்தி தான் டாபிக் போயிருக்கு. இப்ப எங்கிருந்து தமிழ் வந்துச்சுன்னு புரியலையே. பேசுறது சாதியை பத்தி. இவங்க என்னன்னா தமிழத்துக்கு புத்திக்கு முன்னாடி போட்டுறாங்க. இது பாருங்க, இப்ப வந்து நம்ம இந்தி எதிர்க்கிறோம், இது எதிர்க்கிறோம், அந்த மாதிரி தாங்க இது நாங்க வந்து இது எதிர்க்கிறோம், அது கூட கோத்துக்கிறாங்க இவங்க. இது வேற விஷயம், அது வேற விஷயம். இவங்க இதோட மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளும் அது கூட கலந்துடலான்னு ஒன்று பண்ணுறாங்க. இவங்க போக போக பார்த்தா தமிழே சாதின்னு ஆக்கி விட்டு இதையே வந்து இது பண்ணி விட்டுருவாங்க போல. இது ரொம்ப டேஞ்சருங்க இவங்க. இல்ல புரியல. தமிழ் தமிழ் என்று பெருமை பாடும் இந்த தமிழ்நாட்டிலே தமிழுக்கான சேஃப்டி இல்லை என்றால் என்ன சேஃப்டி இல்ல? எங்களுக்கே தெரியாது. மற்ற மொழிகள் நமது மொழியின் மேல் ஆதிக்கம் செலுத்திவிடும் என்ற அச்சம் எங்களுக்கு உள்ளது சார். எப்படி ஆதிக்கம் செலுத்தும் சார். எப்படி? ஐயோ உனக்கு எல்லாத்தையும் புளி போட்டு விளக்கணும் போல இருக்க. தமிழ், தெலுங்கு, அப்புறம் தமிழ் இந்த மாதிரி கல்யாணம் பண்றாங்க. அந்த குழந்தை நீங்க எது சார் பேசும்? நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அது பேசும். எந்த மொழி சொல்லி கொடுத்தாலும் பேசும். சப்போஸ் தெலுங்கு ஆதிக்கம் செலுத்தினா என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் ஆங்கில வார்த்தையாச்சு 100% பைத்தியக்கார இல்ல இங்க பாருங்க சார். சாரும் ஆங்கில வார்த்தை ஐயா என்று கூறுங்க. எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ண? ஐயா உங்களை காட்டிலும் எனக்கு தமிழ் பற்று அதிகம் ஐயா. நீங்கள் தமிழ் கதைக்கிறீர்கள் என்று ஆங்கிலத்தில் கதைத்தால் நான் உங்களை விட மாட்டேன். எல்லாரும் காந்தியவான் மாதிரி பேசுறீங்க. அந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் மூஞ்சில கூட குற்ற உணர்ச்சி இல்ல. அது ரொம்ப பெருமையால பேசுகிறாங்க. எனக்கு இவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சேன், என் குழந்தைய இன்னொரு குழந்தைய விளையாட விட மாட்டேங்காங்கன்னு சொல்லும் போது கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா மனிதனையும் செத்தே போச்சு. கை தட்டும் போதே செத்து போச்சு. பச்சை குழந்தை கூட விளையாட விடாதது அந்த சமூகம். அந்த சமுதாயத்துல அந்த சமூகத்தை நீங்க எல்லாம் கண்டிக்கிறீங்க. கை தட்டி சிரிச்சீங்க. சாம்பார் ஆப் எனக்கு. இப்ப அந்த புள்ளை நடந்து அநீதிங்கிறீங்க. அப்ப அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும்ல. சம்பந்தமே எல்லாம் ஏதோ குரல் கொடுக்குறீங்க. நீங்க இந்த பக்கம் உட்கார்ந்து பேசணும். ஒருவேளை ஜாதி மாதிரி திருமணம் செய்து விட்டால் உங்கள் சமூகம் என்ன செய்யும்? நிச்சயமா ஒதுக்கிதான் வைப்போம். சும்மா நீங்க ஒதுங்கி பாருன்னு சொல்லுங்க. எங்களுடைய குலதெய்வ கோயில்ல போய் அவங்களுக்கு நமக்கு எந்த ஒரு வேற்றுமை கிடையாதுன்னு சொல்லி மண்ணவாரி தூத்திட்டு அவங்க எப்படி வேணாலும் போயிட்டு போறாங்க அப்படின்னு. என்ன நாசமா போன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? அது எப்படியே நாங்க அந்த நேரத்துல எங்க கோவம் என்னென்ன வருதோ அந்த மாதிரி என்ன மைண்ட்ல இருக்கோ அதான் சொல்லுவேன். நல்ல ஃபேமிலி இல்ல, குட் ஃபேமிலி. அப்ப அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. எங்க தாத்தா கால அவங்க பாட்டன் காலத்துல மாதிரி போனா பிரச்சனை வன்முறை சார்ந்து போயிடும். முடியல இருந்து பண்றீங்க. சட்டத்துக்கு பயந்து நீங்க இதெல்லாம் பண்ணிடுறீங்க. ஆமா, சட்டத்துல நீங்க நாங்க அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தானே இருக்கோம். இல்லனா அப்ப வெட்டுவீங்க. நீங்க அந்த உணர்வுபூர்வமான பகுதியில இருந்தா வந்திருக்கீங்க. நீங்க ஜாதி வெறியா இருக்குன்னா ஏன் மேல பூச கூடாது. நான் சொல்றேன் எல்லாரும் ஓஷத்துக்கு எல்லாத்துக்கும் இவங்க மேல தூக்கி போட்டுறாங்க. உங்க வீட்டுல ஜாதி மாதிரி திருமணம் செய்து விட்டா என்ன செய்வீங்க? மொட்டை அடிச்சு அந்த கருமாதி விசேஷம் இருக்குல்ல அதை முடிச்சிருவோம். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல.
அதையும் மீறி மன வேதனைனா அந்த 2 முன்னாடி எங்க உயிரை மாச்சிக்கிடும். சாவு சாவுல செத்த பையல நீ நாம இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவுல செத்த பையல. நான் இன்னொன்னு கேக்குறேன், அவரவர் சாதியில பொண்ணு மாப்பிள்ளையே கிடையாதா? என் வீட்டு ரேஷன் கார்டுல உங்க பேர் நான் எப்படி சார் சேர்க்க முடியும்? நீங்க சொன்னீங்கல்ல உங்க ஜாதியில ஏன் ஒரே ஜாதியில பொண்ணு மாப்பிள்ளை இல்லையான்னு. அதுக்கு என்னங்கறப்ப என்னோட சொந்த அக்காவை ஒரே ஜாதியில கட்டி கொடுத்து 8 மாசம் கேள்விக்குறியா உட்கார்ந்திருந்தோம். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புராணிக்கு நம்பிட்டீங்க. இந்த ஷோ கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது. நீங்க பேசுற ஆதிக்கம் ஜாதிய டூலா வச்சு பண்றதுனால இன்னும் எத்தனை கொல்ல போறாங்க. ஒருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துரும் போல் இருக்கடா. காதல் பண்ணவங்க அவ்வளவு பேரும் வாழ்ந்துட்டீங்களோ? 70% நடு வீதியில் நிக்கறாங்க காதல் திருமணம் பண்ணவங்க. 70% இந்த கதை இந்த கதைல விடாதீங்க. மியூசிக் எங்களுக்கு ஜாதி தான் சார் முக்கியம். தம்பி உங்களோட எனக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்க தான் மேரேஜ் பண்ணுவேன் நான். அப்படி இருந்தா நாங்க சேர்த்துக்க மாட்டோம் சார். அவங்க ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல சார், எனக்கு பரவாயில்ல வேணாம். அப்படி சொல்றா சிங்கா குட்டி வாடா. வா வா என்னங்க பார் பொட்ட அவன் உங்க பதில் சொல்லிட்டான். நீங்க ஒதுக்கி வச்சீங்க எனக்கு பிரச்சனை இல்லன்னுட்டான். நீங்க அவனுக்கு தண்டனை கொடுத்தா நினைக்கிறீங்க, அவன் விடுதலை பெற்றதா நினைக்கிறான். ஆமா, நீங்க தான் ஒதுங்கி போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். பார்த்த உடனே அவங்கள புடிச்சு போய் வர்றதுதான் காதல். அவங்க என்ன சாதி என்ன மதம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வர்றது அது காதலே கிடையாதுங்க. இப்ப குழந்தையை பெத்து பால் ஊட்டி வளர்த்து வைப்பாங்க, நீங்க வந்து கூட்டிட்டு போவீங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்களா? மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் நீங்க பெத்துட்டீங்க, நீங்க தான் சார் வளர்க்கணும். விலங்குகள் தான் குட்டியை இது பண்ணி வளர்த்துக்கிட்டு விலங்கு யாரும் கல்யாணம் பண்ணி சொல்றது இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. மீசாண்ட என்ன சொல்றாப்லன்னா, எக்காரந்த கொண்டு எங்க வீட்டுல ஒரு காதல் இருந்துச்சுன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறது அவருடைய நிலைப்பாடு. முடிஞ்சா கன்வின்ஸ் பண்ணுங்க பாப்போம். இப்ப பாரு ஆட்டத்தை தள்ளு நீ. நீங்க காதல் அளிக்கிற பெண்கள் தவறான இடத்துல போய் மாட்டிக்கிறாங்கன்ற ஒரு விழிப்புணர்வை தரீங்க, அது மட்டும்தான். டாய் எங்க அப்பா முத யாரியா? வெயிட் அண்ட் சி. அந்த பையன் நல்ல பையனை கட்டி வைப்பீங்களா? கட்டி வைங்க சார். ஓ, அவர் வழியிலேயே போய் ரிட்டர்ன் வராரு அவரு. சார் கட்டி வைங்க சார். சார் ஒரு நல்ல பையனுக்கு தான் உங்க பொண்ணை கொடுக்கணும்னா உங்க ஜாதி காட்டி கொடுக்கலாம் சார். என்ன சார் இது கண்டென்ட்டே தப்பா இருக்கு சார். சிறுசுங்களுக்கு இருக்கிற சூடு சோறனே பெருசுங்களுக்கு எல்லாம் போயிடுச்சு. பையன் நல்ல பையனா நல்ல பொண்ணா ஏன் ஜாதி அது வேண்டாம், அது கொளுத்துங்க ஜாதி தான். ஏன் ஜாதி இவரு தமிழ் ஜாதிகள் ஒன்று சொன்னீங்கன்னா அதை விட மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அதாவது இவங்களுக்குள்ள எந்த அளவுக்கு சாதி வெறி இருக்குன்னா ஓஸ்ட் தூக்கி முன்னாடி போட்டுக்கிறாங்க. இப்போ அவர் வந்து இந்த இடத்துல அடக்கி ஆழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கேள்வி கேட்டு ஒன்று இது பண்ணா ஒரு டெம்பரானா அடக்கிட்டு இருக்காரு. உடனே அவரே அப்போ இல்லை எங்க சாதி தான் நீங்க, ஏன்னா நாங்கள் அடக்கி ஆள்றவங்க, அப்போ நீங்களே எங்க சாதியாக தானே இருக்கணும்னு அப்படி போறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஊறி போயிருக்குன்னு பாருங்க. நம்ம சொல்லுவோம் இந்த சாதி வெறி இதெல்லாம் பேசுறது தற்குறின்னு. அது ஏன் சொல்கிறாங்கன்னு இப்போ தான் புரியுது. எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு போய் எப்படியோ அது கோத்து என்ன பேசுறதுன்னு தெரியாமல் ஏது பேசுறதுன்னு தெரியாமல் என்னென்னமோ பேசி அது ஒரு பாயிண்ட் வர வைக்க பார்த்துக்கிறாங்க. அது வேல்யூ பண்ணிக்க என்னென்னோ. இப்போ அந்த சைடு ஒரு அக்கா வந்து உங்களால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அந்த அக்கா ஏங்க உட்காந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. முதல்ல இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணால் இப்படி தான் ஆகும், அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இவங்கன்றாங்க. அதுக்கு அவங்க தலையாட்டுறாங்க. அது எதுத்துல கேள்வி கேட்டணும். இந்த மாதிரி என் பசங்களை இன்னொரு பசங்க கூட விளையாட விட மாட்டேறாங்க, இது என்னடா சமூகம், இதுக்குள்ளே நான் மாட்டிட்டு தவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவங்க கை தட்டி ஆறு பறிக்கிறாங்க. எனக்கு புரியலைங்க. இவங்களே அசிங்கப்படுத்திட்டு திரும்ப ஆமா அப்படிதான் பண்ணுவோம் இல்லைன்னா இப்படிதான் நடக்கும்னு சொல்றாங்க. இப்போ இவங்க ஜாதி நேரத்திலமா சொல்றாங்க, அந்த நியாயமா இல்லாம இருக்கிறது, மனிதாபிமானமே இல்லாம மனுஷத்தன்மையே இல்லாம இருக்கிறது தான் ஜாதி அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒருத்தர் கொஞ்சம் கூட யோசிக்காம வார்த்தையை விடுறாங்க. என்ன சொல்றது, இப்போ இவங்களாம் வந்து என்ன சொல்றது, மூளையே இல்லைன்ற மாதிரி இருக்கு இதை பத்தி பேசும்போதெல்லாம். இந்த ஒருத்தர் சொல்லுவாங்களே, இந்த நயன்தாராக்கு ஏதோன்னு சொன்னாங்களே, அவங்கெல்லாம் வந்து நார்மல் பீப்புள் இல்லைன்னா அந்த மாதிரி இவங்க தனியான்னு வச்சுக்கிறாங்க. இவங்க வந்து தனியொரு இனம் அப்படின்ற மாதிரி தமிழ் இனம் இந்த இனம்னு ஏதோ சொல்லி தனியாக இவங்க இனத்தை மனுஷ இனம்ன்றது தனியாக பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் சாதி இனம் தனியான்றாங்க. அப்போ இவங்க எந்த அளவுக்கு அதில் போய் ஊறி போயிருக்காங்க, எந்த அளவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ள அவங்களுக்குள்ளே அப்படியே இருந்துடுறாங்க. அது எப்படி முடியுதுன்னு எனக்கு தெரியல. அது இல்லாம ரேஷன் கார்டில் எப்படி பேர் சேர்க்கறது அப்படின்றாரு. அப்படி அதுக்கே சேர்க்க மாட்டேன் அப்படின்னா எப்பவும் சொல்கிறதா. அப்போ நீங்கள் வந்து மற்ற யாருக்கிட்டையும் எந்த பொருள்லேருந்து உங்களுக்கு தேவையான எந்த திங்ஸுமே நீங்கள் வாங்கக்கூடாது. ஆனால் அதுவும் சொல்லிட்டு தான் இருக்கும். எங்கே அதில் யோசிக்கவே மாட்டுறாங்களே, அவங்களுக்கு வேண்டது மட்டும் அப்படி ஏதோன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இவங்க வந்து ஒதுக்கி வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கல, அவங்க வந்து ஃப்ரீ பண்ணி விடுறீங்க. அவங்க தான் உலகத்துக்கு வராங்க, மக்களோட மக்களாக ஒன்றா வாழ்கிறாங்க. நீங்கள் தனிச்சு போயிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஒரு இனம்னு உங்கள் கூட்டம் போயிட்டு சின்னதாக சுருங்கி போயினுக்குது. உங்கள் உலகமே சின்னதாகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. வெளியே ஒரு பெரிய உலகம் இருக்குது, அதை தாண்டி வந்தால் தான் தெரியும்னு ஒரு இதுக்கு தான் படித்தது எல்லாம் தாண்டி வரணும் தான்.
குண்டுச்சட்டிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. ஆனால் இல்லை, நான் குண்டுச்சட்டிக்குள்ளே இருந்தால் உடைவோம், வெளியே வந்து பார்க்கவே மாட்டேன், இந்த உலகமே எங்களுக்கு வேணான்ட்டு நீங்கள் தான் தனிச்சு போய் நிற்கிறீங்க. எங்களை யாரும் நீங்களாம் ஒதுக்கி வைக்கல, நீங்கள் தான் ஒதுக்கி போகிறீங்க. அது அவங்க சொல்கிறது எப்படின்னா, இப்போ நாங்களாம் வரமாட்டோம், நாங்களாம் இருக்க மாட்டோம், அதுக்கப்புறம் எங்ககிட்டேருந்து உங்களுக்கு காசு வராது, சொத்து வராது, அந்த மீனிங்கில் பேசுகிறாங்க. அதெல்லாம் அந்த காலம். இப்போ தான் எல்லோரும் படிச்சுட்டு சுயமாக நிற்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. இனிமேல் அது எதுக்கு அவங்களுக்கு ஓனாவே அவங்க பார்த்துப்பாங்க. பட் இன்னும் அவங்க அந்த மைண்ட் செட்டில் பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. அதான் சுயமரியாதையை விட்டு தான் இப்போ இருக்கணும். சாதிக்குள்ளே இதுதான் இவங்கெல்லாம் எவ்வளோ சொன்னாலும் அது புரிய போகிறதில்ல. இப்போ இவங்க இவ்வளோ சொல்கிறாங்க, இவ்வளோ பேசுகிறாங்க, யாருக்குன்னா அது புரிஞ்சு போய் எதனா மாறப்போதானா? இல்லை, இந்த ட்ரோல் பண்ணி ஒருத்தர் வந்து வீரப்பரம்பரைன்னு ஒருத்தர் மாறினா இருப்பாருங்க, அந்த மாதிரி அரவன்ஸில் மாறினாதான் உண்டு. மிச்ச பேர்லாம் அவங்களாம் ஒதுங்கிக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் தான் வெளியே வரணும், நீங்கள் தான் இந்த உலகத்துக்கு வந்து வாழ கற்றுக்கணும். இதுக்குள்ளேயே இருந்தால் சத்தியமாக ஒன்றுமே இல்லை. இவங்க என்ன பிஞ்சு பணம் சொத்து கிடைக்காது, அதான் இது சொல்கிறாங்களே அந்த விஷயந்தான். அதுக்குள்ளே போட்டு அவங்களை அடக்க வைக்க பார்க்குறாங்க. இல்லை, நம்ம சுயமரியாதையாக வாழணும்னா வெளியே வந்து தான் ஆகணும். இதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டா மூளையும் வளராது, எதுவும் வளராது, அப்படியே அதுக்குள்ளேயே இருந்து. ஓகே, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.